இனிய மதிய வணக்கம் நண்பர்களே. 3 ஜாம்பவான்கள் இப்ப பேசினாங்க. 2 முக்கியமான விஷயங்களை பத்தி பேசினாங்க. முதல் விஷயம் என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள நாங்க உங்களுக்கு தெரியாம இருப்போம். அது எப்படி சார் இருக்க போறோம்? புரிஞ்சிருச்சா? சோப்பா இருக்கலாம், நம்ம பயன்படுத்துற தோவன் பருப்பா இருக்கலாம், சாப்பிட போற அரிசியா இருக்கலாம், இல்ல வீட்டுல ஒட்ட போற டைல்ஸா இருக்கலாம், இல்ல வீட்டுல இது போட போற ஏசியா இருக்கலாம். இந்த மாதிரி பல பொருட்களை ரீட்டைல் மூலமா கொண்டு வர போறோம். அப்ப உங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்க போறோம்? நாங்க ஏதோ ஒரு விதத்துல நியோ மேக்ஸ் கண்டிப்பாக உட்கார்ந்து இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இதுல என்னுடைய பங்கு என்ன? நான் என்ன மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்த பகுதியா பார்க்க போறோம். எனக்கும் தெரியுது, ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கீங்க, பயங்கர பசியில இருக்கீங்க. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் அந்த பசியை விட இந்த பசி கண்டிப்பாக உங்க வாழ்க்கைய அடுத்த பகுதிக்கு ஒரு திருப்பமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்ப இந்த செஷன் நம்ம ஆரம்பிப்போம். முதல் பகுதி சார் சொன்னது என்ன சார் சொன்னாரு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதலீடுலயே சிறந்த முதலீடு எது அப்படின்னு சொன்னா, என்னைக்கு ஒரு முதலீடு விலைவாசி உயர்வுக்கு அதிகமான வளர்ச்சியை தருதோ அதுதான் லாபம் தரக்கூடிய நல்ல முதலீடு. அந்த மாதிரி முதலீடு நாட்டில் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. 2 முதலீடு இருக்கு. ஒரு முதலீட்டுக்கு பேரு பங்கு சந்தை. ஆனா அதுல என்ன இருக்கு? ஏற்றமும் இருக்கு, இறக்கமும் இருக்கு. இன்னொரு முதலீடு இருக்கா அப்படின்னு சொன்னா அது வேற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்னது? நம்மளுடைய நம்மளுடைய ரியல் எஸ்டேட். என்ன சார் காரணம்? ரியல் எஸ்டேட்ல அப்படி என்ன சார் அட்வான்டேஜ் இருக்கு? நான் வெளியூர்னா எடுத்துக்கல, உங்க சொந்த ஊர் எடுத்துக்கிறேன். கம்பத்துல காந்தி நகர்னு ஒண்ணு இருக்கு. உண்மையா இல்லையா? நம்ம ஊர்ல காந்தி நகர்னு ஒரு இடம் இருக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காந்தி நகர் எப்படி இருந்துச்சு? கருவேலாங்காடா இருந்துச்சு. இன்னைக்கு காந்தி நகர் எப்படி சார் இருக்கு? ஒரு சென்ட் 8 லட்சம், 9 லட்சம், 10 லட்சம்னு வளர்ந்து நிக்குது. எப்படி சார் வளர்ந்துச்சு? முதல்ல பிளாட்டா இருந்துச்சு, 4 வீடு வந்துச்சு. 1 லட்சத்துக்கு வித்த பிளாட் 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபான்னு மாறிச்சு. 40 வீடா மாறிச்சு. அடுத்து என்ன சொன்னாங்க? ஒரு சென்ட் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம்னு பேசினாங்க. இன்னைக்கு 400 வீடு வந்துருச்சு. நிலவரம் எப்படி ஆயிருச்சு? நிக்கிற இடம் காசு சதுரடி கணக்குல வளர்ந்துருச்சு. அப்ப விலைவாசி உயர்வுக்கு அதிகமான வளர்ச்சியை தர்ற மாதிரி ஒரு முதலீடு இருக்குன்னு சொன்னா அது கண்டிப்பா என்னது? நம்மளுடைய ரியல் எஸ்டேட் முதலீடு தான். ஏன்னா லாபம் பன்மடங்காக பெருக்குது. இதத்தான் பெரியவங்க சொன்னாங்க. இப்ப சாருன்னு சொன்னாரு, பணத்தை எதுலையும் போடுறதுக்கு முன்னாடி மண்ணுல போடு. மண்ணுல போட்டா அது என்னவா மாறுது? பொன்னா மாறுதுன்னு சொன்னாங்க. ஆனா சொன்ன பெரியவங்க நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லல, சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, முந்தா நேத்து நல்ல டாக்டரு மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. சம்பளம்னா என்னது? வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இந்த கான்செப்ட பத்தி பேசினேன். அவர் சொன்னாரு, மிக அருமையான ஒரு முதலீடு தம்பி, நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம் செய்யறேன் அப்படின்னாரு. அது என்னங்கறத இப்ப உங்களுக்கு காமிக்க போறேன். முதல்ல ஒரு குடும்பம்னா என்ன சார்? ஒரு குடும்பம் அப்படின்னா என்னது? எல்லாரும் பேசலாமே. குடும்பம்னா என்ன சார்? தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, தாய்மாமே இதெல்லாம் சேர்ந்ததா குடும்பம்? இன்னைக்கு குடும்பம்னா இதுதானே குடும்பம். அம்மா, அப்பா, 2 குழந்தைங்க. இந்த குடும்பத்துக்கு ஆசைகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கு? ஆசைகள் இருக்கு. என்னென்ன ஆசைகள் இருக்கு தெரியுமா? ஒர்க்காலங்க தம்பி, இது என்னன்னு பாருமா, அது பிரசன்டேஷன் ஒர்க்கால. என்னென்ன ஆசைகள் இருக்கு? சாதாரணமான குடும்பத்தினுடைய பசங்களுடைய படிப்பு, இது முதல் ஆசை. 2வது ஆசை என்ன இருக்கு? நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இது 2வது ஆசை. 3வது ஆசை என்ன சார் இருக்கு? அவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும், ரிட்டையர்மெண்ட் வேணும். இந்த 4 தான் பேசிக்கான ஆசைகள். இதை அடையிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கறத லவ் எக்ஸாம்பிளா போட்டிருக்கேன். இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய சாதாரண 4 ஆசைகள். இன்னைக்கு ஒரு பொண்ணை சாதாரணமா இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சார் தேவைப்படுது? மினிமம் 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஒரு 36 வயசுக்காரு, 5 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, 2 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அவருக்கு என்ன ஆசை இருக்கு? பொண்ணை படிக்க வைக்கணும், பையனை படிக்க வைக்கணும். பொண்ணு இன்னைக்கு இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு சார் செலவாகும்? ஒரு பொண்ணு 5 வயசு 17 வயசுல காலேஜுக்கு போகுது. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகுது. பையனா இருந்தா 12 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஒரு பொண்ணு கல்யாணம் 15 லட்சம் ரூபாய் செலவு. ஒரு பையன் கல்யாணம் 10 லட்சம் ரூபாய் செலவு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவாகுது.
இதே மாதிரி முதல் ஆசை வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு வயசு அவருக்கு 36. வீடு கட்ட ஆசைப்படுறது 45வது வயசுல வீட்டை கட்ட ஆசைப்படுறாரு. இன்னையில இருந்து எத்தனை வருஷம் இருக்கு? 9 வருஷம் இருக்கு. இன்னைக்கு 1000 சதுர அடியில வீடு கட்டணும்னு சொன்னா மினிமம் எவ்வளவு செலவாகும்? ஒரு 20 லட்சம் ரூபாயாவது மினிமம் செலவாகும். ஆனா அவர் எப்ப சார் ஆசைப்படுறாரு? இன்னையில இருந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் ஆசைப்படுறாரு. நீங்க ஏற்கனவே பாத்தீங்க இல்லையா, விலைவாசி உயர்வின்படி செங்கல் விலை, கம்பி விலை, சிமெண்ட் விலை, ஒன்னொன்னு கொத்தனார் கூலி, நிமிர்ந்தால் கூலி, இதெல்லாம் சேர்க்கும் போது 20 லட்சம் என்னவா மாறிடுது? வெறும் 12% வளர்ச்சியில 55 லட்சமாக மாறி நிக்குது. மீனிங் என்ன? ரொம்ப சிம்பிள். இன்றைய 20 லட்சம் ரூபாய்க்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அதை இன்னையில இருந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அது என்னவா மாறிடுது? 55 லட்சமாக விலைவாசி உயர்வுல மாறி நிக்குது. இந்த எக்ஸாம்பிள காமிச்சேன். அவர்கிட்ட ஒரு உண்மையை சொன்னேன். இந்த எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற எவ்வளவு சார் செலவாகும்னு கேட்டேன். இந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு டோட்டல் போட்டிருக்கோம். இது எவ்வளவு சார் செலவாகுது? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க 83 லட்சம்னு. அது உண்மையான இது எவ்வளவு தெரியுமா? 8,40,00,000. அந்த டாக்டர் நான் கேட்ட முதல் கேள்வி, மாதம் மாதம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டுறீங்க. இந்த வருமானத்தை நீங்க தொடர்ச்சியா 25 வருஷமும் ஈட்டுனீங்கன்னா எவ்வளவு சார் சம்பாதிப்பீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் 25 வருஷமும் 2 லட்சமா சம்பாதிச்சேன்னா என்னுடைய மொத்த வருமானம் 6 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க தேவை எவ்வளவு? 8,38,00,000 ரூபாய் தேவைப்படுது. இதுக்கு என்ன சார் வழின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இதுக்கு நியோமேக்ஸ்ல மட்டும் வழி இல்ல, இதுல நிறைய வழிமுறைகள் இருக்கு. என்னென்ன வழிமுறை இருக்கு? வழிமுறை நம்பர் 1, நீங்க பணத்தை கொண்டு போய் பேங்க்லயோ கோல்டுலயோ டெபாசிட் பண்ணீங்கன்னா வளர்ச்சியா கிடைக்க போறது 9%. அப்ப எவ்வளவு சார் சேமிக்கணும்? 1,57,00,000 இன்னைக்கு சேமிச்சீங்கன்னா எப்பப்பெல்லாம் தேவை இருக்கோ அப்பெல்லாம் தேவைகளுக்கு நிறைவேற்றி என்ன பண்ணிக்கலாம்? இந்த கனவுகளை நிறைவேற்ற முடியும்னு சொன்னேன். அப்ப ஒரு பேங்கா இருந்தா என்ன பண்ணணும்? 1,57,00,000 இன்னைக்கு முதலீடு பண்ணணும். நான் பேங்க்ல போடல சார், என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது என்ன முதலீடு இருக்கு? என்பிஎஃப்சி சொல்லுவாங்க, நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனி. ஸ்ரீராம் சிட் ஃபண்ட், கோகுலம் சிட் ஃபண்ட், இதெல்லாம் முதலீடு பண்ணலாம். எவ்வளவு பண்ணா போதும்? 97 லட்சம் ரூபாயை முதலீடாக பண்ணா போதுமானது. மூணாவது ஒண்ணு இருக்கு, அது வேற எதுவுமே கிடையாது, பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க. அதுல முதலீடு பண்றதா இருந்தா 15% வளர்ச்சியா கிடைக்கும். 62 லட்சத்தை முதலீடு பண்ணால் போதுமானது. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, பட் என் ஆசைகளை நிறைவேற்றணும், கனவுகளை நிறைவேற்றணும்னா ரியல் எஸ்டேட் ஒரே ஒரு வழி. அதுல 24% வளர்ச்சி இருந்துச்சுன்னா எவ்வளவு சேமிச்சா போதும்? வெறும் 19.25 லட்சத்தை சேமிச்சாலே போதும். இந்த கனவுகளை பூரா அடைய முடியும். இதை எடுத்து சொன்னேன். அவர் எப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், இதுல 3 கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, நீங்க வாங்கி போடுற பிளாட் வருஷம் என்ன பண்ணணும்? 24% வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே வரணும். இது முதல் கண்டிஷனு. ரெண்டாவது என்ன கண்டிஷன் கேட்டாரு. நான் சொன்னேன், ஒரே பிளாட்டா வாங்கி போட்டுறாதீங்க. ஒரே பிளாட்டா வாங்கி போட்டீங்கன்னா 19.25 லட்சத்துக்கு கம்பத்துல அவுட்டர் ஒரு பிளாட்டை வாங்கி போட்டிருப்பீங்க. அதை வித்தா மொத்தமா முடிச்சிருவீங்க. ஒரே தடவை தான் பணம் வரும். ஆனா கனவுகள் 6 இருக்கு. எப்படி சார் 6 கனவு? 2 குழந்தைங்களுடைய கல்வி, 2 குழந்தைங்களுடைய திருமணம், சொந்தமா வீடு, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட், மொத்தம் 6 தேவைகள் இருக்கு. அப்ப 19.25 லட்சத்தை உடைச்சு 6 பிளாட்டா வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னேன். நல்ல விஷயம் சார் அப்படின்னாரு. 6 பிளாட்டா வாங்கி போடும் போது எது நல்லா வளர்ந்துருக்கோ அதை விற்க வேண்டியது, பொண்ணுக்கு படிக்க வைக்க வேண்டியது. ரெண்டாவது பிளாட்டை விற்க வேண்டியது, பொண்ணு கல்யாணத்தை முடிக்க வேண்டியது. இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. சரி, மூணாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, வாங்கி போடுற பிளாட்டை ஒரே ஊர்ல வாங்கி போட்டுறாதீங்க. என்ன சார் காரணம்? ஒரே ஊர்ல வாங்கி போட்டா அந்த ஊரு பெருசாவும் வளரலாம், லேட்டாவும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணணும்? திருச்சி அவுட்டர்ல 1, தேனி அவுட்டர்ல 1, கம்பம் அவுட்டர்ல 1, இந்த மாதிரி பிரிச்சு ஊர் அவுட்டர்ல வாங்கி போடுங்க. நிச்சயமாக அப்படியா இந்த மாதிரி உங்களால அடைய முடியும்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, எப்படி சார் பண்ணலாம், உங்க கான்செப்ட் என்னன்னு கேட்டாரு. இதைத்தான் இவன் நேரம் கமல் சார் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கான்செப்ட் என்ன சார்? இடத்தை பெருசா வாங்குவோம், பிளாட்டா பிரிப்போம்,
பிளாட்டா பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனில 12 வகையான தொழில்கள் இருக்கு. அந்த 12 தொழில்ல ஒரு 4 தொழில உள்ள நம்மளே உருவாக்கும் போது இடத்தோட மலிப்பு என்ன ஆயிருது, பெருசா வளர்ந்துருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வித்து அவங்க என்ன பண்ணலாம், பயனடையலாம் அப்படின்னு சொன்னேன். புதுசா வந்திருக்கிறவங்க கைதூக்குக்கு என்ன தெரியும்னா, எல்லாமே நல்லா இருக்கு, இதெல்லாம் உண்மையா நீங்க கேட்கலாம். நம்ம ஒரு ஊர் இல்ல, 2 ஊர் இல்ல, 29 ஊர்ல பிளாட்டுகளை இன்னைக்கு கருவேலாம் காடுகளை வாங்கி போட்டு இன்னைக்கு என்னவா மாத்தி இருக்கோம், பெரிய பெரிய நகரமாக மாத்தி காமிச்சிருக்கோம். அதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னா 2 ஊர் மாடலுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம்னு பார்த்துட்டு அடுத்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள இந்த மீட்டிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த மாடல் பாத்தீங்கன்னா முதல் ஊரு நம்மளுடைய போடி நாயக்கனூர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹோட்டலு கிரீன் ராயல் ரெசார்ட்னு ஒரு ஹோட்டலு. எங்க சார் இருக்கு, போடி நாயக்கனூர் தாண்டி முந்தன் ஒரு கிராமம் இருக்கு, அங்க இருக்கு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 140 ஏக்கரை வாங்கி போட்டோம், பிளாட்டா பிரிச்சோம். கஸ்டமர்ட்ட சொன்னோம், தைரியமா பிளாட்டா வாங்குங்க, இங்க 2 நிறுவனங்களை உருவாக்க போறோம்னு சொன்னோம். நிறுவனம் நம்பர் 1 ஒரு பெரிய 3 ஸ்டார் ஹோட்டலு, நிறுவனம் நம்பர் 2 அதன் கூட சேர்த்து 23 ரெசார்ட் வரும்னு சொன்னோம். சொன்ன மாதிரியாவே பாருங்க, நீங்க பார்த்த அமைப்பு இதான் போடிக்கு போற மலைப்பாதை. இந்த மலைப்பாதை அடிவாரத்துல நம்ம உருவாக்கின கிரீன் ராயல் ரெசார்ட். இது நார்மல் டைனிங், இது ஏசி டைனிங், அங்கே உள்ள மாடுலர் கிச்சனு, அங்கே உருவாக்கப்பட்ட ஒரு மீட்டிங் ஹாலு, இது இன்னொரு மீட்டிங் ஹாலு, அங்கே உள்ள ஒரு வேலை பார்க்கறவங்களுக்கான குவார்டர்ஸ், அங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டி, இன்னொரு செக்யூரிட்டி, 23 ரெசார்ட்னு சொன்னேன். 23 ரெசார்ட்டையும் கட்டியாச்சு, நடைமுறை கொண்டு வந்தாச்சு. யார் யாரெல்லாம் தங்குறாங்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். தேனி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய பிரமாண்டத்தை உருவாக்கி இருக்கோம். அதான் இந்த ரெசார்ட். யாரு சார் தங்குறா, வைரமுத்துலாம் எப்ப வந்தாலுமே இங்கதான் ஸ்டே பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி நடைமுறைக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பாயிண்ட் நம்பர் 1. இன்னைக்கு இதனால வளர்ச்சி என்ன சார் ஆயிருக்கு, 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நம்ம விற்பனை பண்ணது 5.5 சென்ட் 2,40,000 ரூபாய். இன்னைக்கு அதே இடம் நேத்து பத்திரம் போட்டிருக்கோம், நாளைக்கும் பத்திரம் போட போறோம். இன்றைய விலை 12 லட்சம் ரூபாய். 6 வருஷத்துக்குள்ள 5 மடங்கு என்ன ஆயிருக்கு, இடம் பெருசாக வளர்ந்து நிக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். 2வது கம்பெனி எடுத்த முடிவு, இனிமே நம்ம சின்ன ப்ராஜெக்ட் பண்ண வேணாம், பெரிய பெரிய ப்ராஜெக்டா பண்ணுவோம், துணை நகரங்களை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு விருதுநகர்ங்கிற இடத்துல 600 ஏக்கரை 5.25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டோம். வாங்கி போட்ட இடத்தை பிளாட்டா பிரிச்சு 4 தொழில்கள் உருவாக்க போறோம். ரோட்டு மேல ஒரு பெட்ரோல் பங்கு, அந்த பக்கம் ஒரு ஹோட்டலு, நடுவுல ஒரு ஸ்கூலு, எண்டுல ஒரு காலேஜ், 4 அமைப்புகள் வரும்னு சொன்னோம். சொன்ன மாதிரியாவே பாருங்க, 5.25 வருஷத்துக்கு முன்னாடி கருவேலாங்காடா இருந்த இடம் இன்னைக்கு எப்படி சார் மாறி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட உருவாக்கியாச்சு, நடைமுறை கொண்டு வந்தாச்சு. மேல ஒரு பெரிய மீட்டிங் ஹாலோட ஒரு ஆரிய நிவாஸ் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். 2வது பெட்ரோல் பங்கு வருதுன்னு சொன்னோம், அதையும் உருவாக்கியாச்சு, நடைமுறை கொண்டு வந்தாச்சு. 3வது ஸ்கூலை பத்தி செந்தூரான் சார் பேசினாரு, கமல் சார் பேசினாரு, அதனால நான் பேச விரும்பல. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூலை உருவாக்கி நீச்சல் குளத்தோட நடைமுறைக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலு. அடுத்து 4வது அமைப்பு ஒரு காலேஜ் வருதுன்னு சொன்னோம், அந்த காலேஜையும் உருவாக்கியாச்சு, நடைமுறை கொண்டு வந்தாச்சு. 4 மட்டும் வந்துட்டா நகரம் பெருசா வளர்ந்துருமான்னா கண்டிப்பா வளராது. வாங்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணணும், வீட்டை கட்டி குடி வரணும். இங்க ஒருத்தர் மாடி வீடு கட்டினாரு, இன்னொருத்தர் மாடி வீடு கட்டினாரு, அடுத்து ஒருத்தர் மாடி வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு, இன்னும் 21 வீடுகள் உருவாக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க முதலீடு பண்றதா இருந்தா 4 சென்ட் இன்றைய விலை வெறும் 6,50,000 ரூபாய். நான் இதை வாங்குறதுக்காக மட்டும் காமிக்கல. இதே இடம் 5.25 வருஷத்துக்கு முன்னாடி நிறுவனம் விற்பனை பண்ணோம், வெறும் 62,500 ரூபாய். 62,500க்கு விற்கப்பட்ட இடம் 5.25 வருஷத்துல 6.50 மாறி நிக்குது. இப்ப கூட ஒருத்தருக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கலாம், நான் இந்த இடத்தை வாங்கி போட்டா பெருசா வளர்ச்சி இருக்குமானா மிகப்பெரிய வளர்ச்சி எட்டி பிடிக்கும். ஏன்னா கம்பெனியுடைய கான்செப்ட் துணை நகரம் ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்க போறோம்னு சொன்னோம். அந்த மாதிரி சொன்னது 4, சொல்லாதது 9 அமைப்புகள். என்னென்ன உருவாக்க போறோம், நம்பர் 1 ஒரு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வேல்யூ 40 கோடி ரூபாய் உருவாக்கிட்டு இருக்கு. சாய்பாபா கோயில், மசூதி, சர்ச்சு, கம்பெனி அலுவலகம், மினி பஸ் வசதி, பார்க்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், வரிசை வீடுகள், இத பூரா கம்பெனி உருவாக்க போகுது. எண்ணி 2 வருஷத்துல இத்தனை அமைப்புகளுமே இங்க நடைமுறைக்கு வரப்போகுது. இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னா, மருத்துவமனைக்கான கவர்மெண்ட் அப்ரூவல், பூமி பூஜை போட்டாச்சு, கட்டுமான பணியை தொடங்கியாச்சு. இன்னைக்கு இப்படி நிக்கிற இடம்,
இன்னும் எண்ணி ஒரு வருஷத்துல எப்படி தெரியுமா மாறப்போகுது? நீங்க பாக்குற இதே மாதிரி ஒரு மருத்துவமனைய, இது மதுரையில இருக்கிற மருத்துவமனை, இந்த மருத்துவமனை இங்க உருவாக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு மருத்துவமனை எண்ணி ஒரு வருஷத்துல நம்ம போடி விருதுநகர் சைட்ல வந்து நிக்கும். அப்ப எப்படி சார் வாய்ப்பு இருக்கும்? இன்னைக்கு இப்படி இருக்கிற இடம் இன்னும் எண்ணி ஒரு வருஷத்துல எப்படி சார் மாறப்போகுது? இந்த மாதிரி அமைப்பாக மாறி நிற்கும். அது இல்லாம இதுக்கு ஆப்போசிட்ல நம்மளே ரோ ஹவுஸ் சொல்லக்கூடிய வரிசை வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது கட்டி முடிக்கும் போது எப்படி சார் இருக்கும்னா இந்த மாதிரி கட்டி முடிச்சிருப்போம். இப்ப இடத்தோட வேல்யூ என்ன இருக்கும்? பெருசாக வளர்ந்து நிற்கும். இன்னைக்கு வாங்கும் போது 4 சென்ட் 650, இது எல்லாம் வரட்டும், இடத்தோட வேல்யூ என்ன இருக்கும்? பெருசாக மாறி நிற்கும். 4 சென்ட் 650க்கு வாங்கினவர் இன்னும் எண்ணி 2 வருஷத்துல 1 சென்ட் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் விற்பனை பண்ணி லாபத்தை சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி அற்புதமான வாய்ப்பு இப்ப நம்ம பார்க்க போற கடைசி 10 நிமிஷம். இந்த நிறுவனத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கறதோட பார்த்துட்டு மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணி சாப்பிட போயிடலாம். நம்ம அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல எப்படி சார் பயன்படுத்திக்கலாம்? 5 விதமாக பயன்படுத்த முடியும். நம்பர் 1, இப்ப பாப்பா இருக்கு, பாப்பாக்கு வயசு 10. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வயசு 10. அம்மா என்ன பண்ணலாம்? ஒரு பிளாட்டை பாப்பா பேர்ல வாங்கி போடுங்க. நாங்க என்னென்ன வளர்ச்சி எல்லாம் சொல்றோமோ அந்த வளர்ச்சியை பூரா கொடுத்துருவோம். ஆட்டோமேட்டிக்கா இடம் என்ன ஆயிரும்? வளர்ந்த நகரமாக மாறிடும். இடத்தை வாங்கினாங்க, வெயிட் பண்ணாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு விற்பனை பண்ணி லாபத்தை சம்பாதிக்க முடியும். அப்ப அச முதலீட்டாளரா முதல்ல கம்பெனி நீங்க எப்படி பயன்படுத்திக்க முடியும்? பிளாட்டை வாங்கி போடுங்க. உங்களுக்கு தேவைப்படுற காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணும் பீரியட் என்ன, பிளாட் பெருசா வளர்ந்து நிக்கும், வித்து லாபத்தை சம்பாதிங்க. இது முதல் வாய்ப்பு. 2வது வாய்ப்பு, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல உலகத்துல யாரும் சொன்னது கிடையாது. நியோமேக்ஸ் ஏற்கனவே செஞ்சிருக்கு, இப்பயும் சொல்லியிருக்கு. அது என்ன சார் வாய்ப்பு அப்படின்னா, இடத்தை கொடுப்போம், நல்ல வளர்ச்சியை கொடுப்போம். இடம் வளர்ந்துட்டா அந்த வளர்ச்சியோட பெரும் லாபம் உங்களுக்கு. ஒருவேளை வளரலேன்னு நினைச்சீங்கன்னா வாங்கின இடத்தை கம்பெனிக்கே திருப்பி கொடுத்துட்டு வளர்ச்சியோட என்ன பண்ணிக்கலாம்? பணத்தை லாபத்தோட திருப்பி வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி 2வது வாய்ப்பு. இப்ப அந்த வாய்ப்பு ஓபன்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 பிளாட் கோவில்பட்டிங்கிற இடத்துல போட்டிருக்கோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு விஸ்டம் சிட்டி. என்ன சார் சொல்றோம்? 2000 பிளாட்டை நீங்க வாங்கி பயனடைங்க. வாங்குறவங்களுக்கு என்ன லாபம்? நாங்க 5.5 வருஷத்துல அந்த கோவில்பட்டியில ஒரு ஸ்கூலை உருவாக்குவோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குவோம், ஒரு பெரிய தீம் பார்க்கை உருவாக்குவோம். அது இல்லாம ஒரு கிளப் ஹவுஸ், ரெசார்ட் எல்லாம் உருவாக்க போறோம். பிளஸ் ஒரு பெட்ரோல் பல்க்கு 5 அமைப்புகளை உருவாக்க போறோம். இதெல்லாம் வர்றதுக்கு கம்பெனி எடுத்துக்க போற காலகட்டம் 5.5 வருஷம். இடத்தை இன்னைக்கு வாங்கி போடுங்க, 5.5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. நாங்க சொன்னது பூரா பெருசா வளர்ந்துரும். வளர்ந்தா என்ன சார் கிடைக்கும்? இடம் பெருசா மாறி நிக்கும், வித்து லாபத்தை சம்பாதிக்கலாம். இதுல இப்ப என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கோம்? 5.5 சென்ட் 6 லட்சம் ரூபாய் வாங்குற முதலீட்டாளருக்கு கம்பெனி டிஸ்கவுண்டா தர்றது. மாதம் மாதம் 9,000 66 மாசத்துக்கு வாங்கிக்கங்க. 66 மாசத்துல நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிருப்பீங்க. இடத்தையும் உங்க பேர்ல ஃப்ரீயா பதிஞ்சு கொடுத்திருப்போம். நல்ல வளர்ச்சி இருக்கும். கிட்டத்தட்ட மினிமம் நீங்க விருதுநகர் மாதிரி கம்பேர் பண்ணீங்கன்னா 10 மடங்கு 12 மடங்கு வளர்ச்சி இருக்கும். 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடம் 60 லட்சம் ரூபாய்க்கு 70 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கும். வாங்கி விற்பனை செஞ்சு லாபம் அடைங்க. ஒருவேளை வளரலன்னு நினைச்சீங்கன்னா வாங்கின இடத்தை திருப்பி கொடுத்துருங்க. 6 லட்சத்துக்கு பதிலா 12 லட்சமாக திருப்பி வாங்கிக்கலாம். ரீசேல் வேல்யூ கேரண்டி. திருப்பி சொல்றேன், கான்செப்ட மட்டும் சொல்லிடுறேன். இடத்தினுடைய விலை 6 லட்சம் ரூபாய். வாங்குறவருக்கு மாதம் மாதம் 9,000 ரூபாய் வருமானமாக வந்துகிட்டே இருக்கும். 5.5 வருஷம் முடிஞ்ச உடனே இடம் நல்லா வளர்ந்துருக்கும். வளர்ந்தா நீங்க வச்சுக்கங்க, நீங்களே வித்து லாபத்தை சம்பாதிங்க. வளரலேன்னு நினைச்சீங்கன்னா திருப்பி கொடுத்துட்டு 12 லட்சமாக திருப்பி வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி 2வது வாய்ப்பு. 3வது வாய்ப்பு, சார் சொன்னார் இல்லையா, எனக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய ஆசை, ஆனா நான் இடத்த வாங்கி போட்டு அது விற்காம போயிடுச்சுன்னா என் பணம் உள்ள முடங்கிரும். அதுக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்குன்னா, வாங்க நீங்களும் நானுமா சேர்ந்து பணத்தை போட்டு இடத்த வாங்குவோம், பிளாட்டா பிரிப்போம், வர்ற லாபத்தை பங்கு போட்டுக்குருவோம். அதுல உங்களுக்கு தர்ற லாபம் பிக்சடு. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அது என்னவே ஆகாது, குறையவே குறையாது. ஒரு உதாரணம் சொல்றேன். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம் ரூபாய். ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றாரு, இவர் 1 லட்சம் முதலீடு பண்றாரு, மேடம் 1 லட்சம் முதலீடு பண்றாங்க, இவர் 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றாரு. மொத்தம் 3 லட்சம் வந்துருச்சு. கம்பெனில இருந்து 7 லட்சத்தை போட்டோம், 10 லட்சமா மாறிச்சு.
ஒரு ஏக்கரை வாங்குறோம், பிளாட்டா பிரிக்கிறோம், விக்கிறோம். வர்ற லாபத்தை எப்படி சார் பங்கு போட்டுக்கிறோம்னா, இவங்க 2 பேர் என்ன கேக்குறாங்க, 1 லட்சம் போட்டவரு எனக்கு லாபத்தை மொத்தமா கொடுங்கன்னு கேக்குறாங்க. 1 லட்சம் போட்ட மேடம் கேக்குறாங்க, எனக்கு லாபம் மொத்தமா வேணாம், மாசம் மாசம் பிரிச்சு கொடுத்துருங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி சார் கம்பெனி தரும்னா, அக்ரிமெண்ட் பீரியடு 3 வருஷம். இவர் 1 லட்சம் போட்டாரு, 3 வருஷம் முடியும் போது இவருக்கு 1க்கு பதிலாக லாபத்தோட சேர்த்து 2.25 லட்சமாக கம்பெனி திருப்பி அவருக்கு கொடுத்துருவாங்க. இவங்க மாதம் மாதம் கேட்டாங்க, 1 லட்சம் ரூபாய் போட்டாங்க, மாதம் மாதம் 2% 2000 ரூபாய் உங்களுக்கு 36 மாசத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். 36 மாசம் முடிஞ்ச உடனே 1 லட்சத்துக்கு பதிலாக 1.20 திருப்பி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 3வது வாய்ப்பு, ஜாயிண்ட் வெஞ்சர்ல நம்ம தொழில் செய்யலாம். 4வது வாய்ப்பு, எனக்கு ரியல் எஸ்டேட்டே வேணாம், வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா, இன்னைக்கு நம்ம கம்பத்துல உருவாக்குன அதே மாடல். என்ன சார் மாடலு? 100 இன்வெஸ்டார் வந்தாங்க, எல்லாருமா சேர்ந்து பணத்தை முதலீடு பண்ணாங்க. நம்ம கம்பத்துல என்ன பண்ணிருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை உருவாக்கி இருக்கோம். கண்டிப்பா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பெரிய லெவல்ல ஓட போகுது. வர்ற லாபத்தை பிரிச்சுக்க போறோம். ஒருவேளை ஓடலேன்னு நினைச்சா கூட, கம்மியா ஓடுனா கூட, முதலீடு பண்ணவருக்கு மினிமம் கேரண்டியா 18% கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி 4வது வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். திருப்பியும் சொல்றேன், மீட்டிங் குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நிறுவனத்தை 4 விதத்துல பயன்படுத்திக்கலாம். நம்பர் 1, பிளாட்டா வாங்குங்க, வெயிட் பண்ணுங்க, பயனடைங்க, வித்து லாபத்தை சம்பாதிங்க. 2வது வாய்ப்பு, இந்த மாதிரி பிளாட் எங்க இருக்கு, நம்ம தேனியில வெறும் 52 ஏக்கரு, பெரியகுளம் ரோட்ல கோர்ட் இருக்கு, கோர்ட்டுக்கு அடுத்து ரேணுகா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. 2க்கும் நடுவுல மிகப்பெரிய ப்ராஜெக்ட உருவாக்கிட்டு இருக்கோம். என்னென்ன சார் வரப்போகுது, சார் காமிச்ச அதே ஹாஸ்பிட்டல், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் ஒர்த்துள்ள வீடுகள், ரோ ஹவுஸ், நம்ம விருதுநகர்ல உருவாக்குன அதே ஸ்கூலு, இது எல்லாமே எங்க வரப்போகுது, தேனியில வரப்போகுது. இன்னைக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்குன்னா, நீங்க எந்த இடத்துல வாங்கினாலும் சரி, மீனிங் என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல வாங்கினாலும் சரி, ஸ்கூலுக்கு பக்கத்துல வாங்கினாலும் சரி, வில்லாக்கு பக்கத்துல வாங்கினாலும் சரி, 1 சதுர அடி வெறும் 750 ரூபாய். இந்த மாதிரி நிறைய பிளாட்டுகள் இருக்கு. வாங்கி போடுங்க, வெயிட் பண்ணுங்க, வித்து லாபத்தை சம்பாதிங்க. இல்ல ரீசேல் வேல்யூ கேரண்டில பணத்தை முதலீடு பண்ணுங்க, லாபத்தை சம்பாதிங்க. இல்லையா ஜாயிண்ட் வெஞ்சர்ல மினிமம் 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுங்க, பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிங்க. இல்ல தொழிலை நீங்க என்னவா வரலாம், பார்ட்னராக வரலாம். இப்ப நம்ம கடைசியா முடிச்சிருவோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய தகவல், யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, யாரு ஒருத்தர் கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாரோ அவர் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காரு. வாய்ப்புகளை பயன்படுத்தாதவங்க இதுவரைக்கும் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நேரமானதுனால இன்னும் நிறைய விஷயங்களை விளக்கமாக சொல்ல முடியல. ஏன்னா என்னோட மீட்டிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நடக்கும். உங்க மேனேஜ்மெண்ட்டும் வேகமா முடிச்சிருங்க, லஞ்சுக்கு ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் பெரிய லெவல்ல இப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லல. நான் என்ன முக்கியமான சாராம்சமோ அதை மட்டும் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். நண்பர்களே, வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. ஒரே ஒரு உதாரணத்தோட சொல்லி முடிக்கிறேன். எல்லாருக்குமே கன்னியாகுமரி தெரியும். கன்னியாகுமரியில இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா வந்திருக்கிறது விவேகானந்தர் ராக்னு சொல்லுவாங்க. அந்த விவேகானந்தர் ராக் எவ்வளவு பிரபலம் அப்படின்னா, அகில உலகத்துக்கு என்னது விவேகானந்தர் ராக்கு பிரபலம். எப்படி சார் உருவாச்சு? ஒரு காலகட்டத்தில் விவேகானந்தர் கடற்கரையில வாக்கிங் போறாரு. வாக்கிங் போகும்போது அவர் மனசுக்குள்ள ஒரு விருப்பம் ஏற்படுது, ஒரு எண்ணம் ஏற்படுது. என்ன சார் என்ன அது? அங்க ஒரு பாறை தெரியுது, அந்த பாறையில ஏதோ பவர் இருக்கு, அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணா நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்துக்கு தோதா போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும், விவேகானந்தர் ராக்கு போகணும்னா கடலை கடந்துதான் என்ன பண்ண முடியும், அந்த பாறைக்கு போக முடியும். அன்னைக்கு அவரு எப்படி போயிருக்காரு சார்? நீந்தியே என்ன பண்ணிருக்காரு, கடலுக்கு போனாரு, பாறையில உட்கார்ந்தாரு, தியானம் பண்ணாரு, திரும்பி வந்தாரு. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற விவேகானந்தர் ராக்காக மாறிடுச்சு. போனதுக்கான காரணம் என்ன? அவர் மனசுல ஏற்பட்ட விருப்பம். ஒருவேளை அவரு குதிக்கிறதுக்கு முன்னாடி, கடல்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி அலை பெருசா அடிக்குதே, நம்ம குதிச்சோம்னா அலை நம்மளை கொண்டு போயிருமேன்னு நினைச்சாருன்னா, வெறும் கல்லுகள்லா இருக்கே, பாறை பூரா அறுத்து விட்டுருமே நினைச்சாருன்னா, பயம் ஏற்பட்டிருந்தா கண்டிப்பா என்ன இருக்க மாட்டாரு, அவரு குதிச்சிருக்கவே மாட்டாரு. இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் மனசுல இருக்கிற விஷயம், கம்பெனி நல்லா இருக்கு, திடீர்னு கிளம்பிடுவாங்களோ போயிருவாங்களோங்கிற ஒரு சின்ன பயம் கூட மனசுக்குள்ள இருக்கலாம். நீங்க பயப்படுற மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா, இந்த நிறுவனம்
வெறும் பணத்தை மட்டும் வாங்கல, நிறைய சொத்துக்களை, நிறைய தொழில்களை உருவாக்கி வச்சிருக்கு. உண்மைக்கே அப்படி என்னென்ன சார் இருக்கு? நீங்க டைம் இருந்தா எல்லாத்தையும் பார்க்க முடியும். டைம் இல்லாத வாயில சொல்லிடுறேன். இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கள் என்ன, தொழில்கள் என்ன? 4 ஸ்கூலு, 2 காலேஜ், 1 இன்ஜினியரிங் காலேஜ், 1 ஹாஸ்பிட்டலு, 200 லாரி, அதெல்லாம் இல்லாம 5 கோடி சதுரடி இடங்களை இந்த நிறுவனம் விற்பனைக்கு ரெடியாக வச்சிருக்கு. ஒருவேளை ஒருத்தர் இப்ப வசதி வாய்ப்போட இருக்காரு, 2500 கோடி ரூபாய் கம்பெனில கட்டினார்னா மீனிங் என்ன? ஒரு சதுரடி ஆவரேஜ் 500 ரூபாய் போடுறேன். 5 கோடி சதுரடி இடம் இன்னைக்கு விற்பனைக்கு ரெடியா இருக்கு. நான் ஆவரேஜ் 500 ரூபாய் போடுறேன். ஏன்னா ஒரு இடத்துல 750 ரூபா, ஒரு இடத்துல 1500 ரூபா, ஒரு இடத்துல 300 ரூபா, ஒரு இடத்துல 200 ரூபா, ஆவரேஜா போட்டா 500 ரூபா வருது. 5 கோடி சதுரடி இன்டு 500 போட்டா 2500 கோடி ரூபா. 2500 கோடி ரூபாய் ஒருத்தர் கட்டினார்னா அவர் பேர்ல நம்ம கண்டிப்பாக நாளைக்கு காலையிலேயே 5 கோடி சதுரடி இடத்தை என்ன பண்ண முடியும்? பதிஞ்சு கொடுக்க முடியும். யோசிங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பாருங்க. என்ன சார் அது? 2500 கோடி ரூபாய் சொத்துக்களை விக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்கிற கம்பெனி இன்னும் பெருசா வளர போகுதா, இல்ல நீங்க ஏற்கனவே பயந்த மாதிரி காணாம போப்பதாங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டு, நண்பர்களே நிச்சயமாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே வாய்ப்புகளை பயன்படுத்துவீங்க. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, சாதாரணமா சொல்லல, மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஆளுங்கிறதுனால ஸ்ட்ராங்கா சொல்றேன். இன்னும் எண்ணி 2 வருஷத்துல எப்படி நார்த்ல டாடா, பிர்லா, ரிலையன்ஸ் பெரிய பெரிய குழுமங்கள் இருக்கோ, அதே மாதிரி சவுத்ல ஒரு குழுமம் பெருசாக எழுந்து நிற்கும். அந்த குழுமத்தின் பெயர் வேற எதுவுமே கிடையாது, நியோமேக்ஸ். நியோமேக்ஸ் நியோமேக்ஸ் சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.